நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கிரைம் ஸ்பாட்டாக மாறி வரும் காலி பிளாட். இளைஞரை கத்தியால் குத்தி துடிக்க துடிக்க கொன்ற கும்பல். ரத்தம் வழிய வழிய சடலத்தை இழுத்துச் சென்று முட்புதரில் வீசிய பயங்கரம். காதலி தற்கொலை செய்து கொண்ட 3 மாதத்திலேயே இளைஞரை கொடூரமாக கொன்ற கும்பல் யார்? கொலைக்கான பின்னணி என்ன? அதிகாலை நேரம். இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக ஒருத்தர் தோட்டக்காடு பகுதிக்கு போயிருக்காரு. அப்படி அவர் போற வழியெல்லாம் அங்கங்க ரத்தக்கரை இருந்ததை பார்த்து திகைச்சு போன அந்த நபர் ரத்தம் சொட்டி இருந்த இடத்தை நோக்கியே நடந்து போனாரு. அப்ப முட்புதருக்குள்ள 25 வயசு மதிக்கத்தக்க இளைஞர் ஒருத்தர் மிக கொடூரமான முறையில இறந்து கிடந்ததை பார்த்து ஓடி போய் ஊர் மக்கள் கிட்ட சொல்லி இருக்காரு. அங்க வந்து பார்த்த கிராம மக்களும் இளைஞர் சடலத்தை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னு இருக்காங்க. அடுத்து விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க இளைஞர் சடலத்தை கைப்பற்றி விசாரணையில இறங்கினாங்க. யார் அந்த இளைஞர், அவரை கொலை பண்ணது யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அந்த இளைஞர் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த 25 வயசான ரஞ்சித்துன்னும் மகனை காணோம்னு அவரோட பெற்றோர் இரவு முழுக்க தேடிக்கிட்டு இருந்தாங்கங்கிற விஷயமும் தெரிய வந்துச்சு. மகனை யாரோ கொலை பண்ணி வீசி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதும் பதறி அடிச்சுக்கிட்டு வந்த பெற்றோர் பெத்து வளர்த்து ஆளாக்குன மகன் சடலமா கிடந்ததை பார்த்து பெத்தவங்க கதறி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித்தை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் விசாரணையில இறங்கினப்ப ரஞ்சித்தோட அம்மா சுவிதா வீட்ல இருந்த மகனை அவனோட ஃப்ரெண்ட் நவீன் தான் கூட்டிட்டு போனான்னு சொல்லி இருக்காங்க. தாய் சுவிதா சொன்னதை வச்சு போலீஸ்காரங்க நவீனை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. முதல்ல தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்ன நவீன் காவலர்களோட விசாரணைக்கு பயந்து ரஞ்சித்துக்கு என்ன நடந்துச்சுங்கிறத ஒன்னு விடாம சொல்லி இருக்கான். அதுலதான் ரஞ்சித்துக்கு நடந்த கொடூர சம்பவமே வெளிச்சத்துக்கு வந்துச்சு. திருவள்ளூர் தோட்டக்காடுல உள்ள மேட்டு காலனியை சேர்ந்தவர் தான் இந்த 25 வயசான ரஞ்சித் குமார். காட்டுப்பள்ளி துறைமுகத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ரஞ்சித் மேல கொலை, அடிதடி, வழிப்பறின்னு ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கு. இதுக்கிடையில ரஞ்சித்தும் அதே ஏரியாவை சேர்ந்த ஆர்த்தியும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பீச்சு, ஹோட்டல், பார்க்குன்னு பல இடங்களுக்கு போய் எல்லை மீறி பழகினதுல ஆர்த்தி கர்ப்பமாயிட்டாங்க. ஆர்த்திக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்ல. பாட்டியோட அரவணைப்புல தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதே நேரம் ஆர்த்திக்கு ரஞ்சித் 4வது லவ்வர்னும் இதுக்கு முன்னாடி 3 பேரை அவங்க லவ் பண்ணிட்டு இருந்ததாவும் சொல்றாங்க. காதலி கர்ப்பமானதும் ரஞ்சித் அவங்க கிட்ட பேசுறத நிறுத்தி இருக்காரு. அதனால மன உளைச்சலுக்கு ஆளான ஆர்த்தி ரஞ்சித்துக்கு போன் பண்ணி தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கெஞ்சி இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ரஞ்சித் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது நாம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்போம், நான் இப்பவே உங்க வீட்டுக்கு வர்றேன்னு ஆர்த்தி சொல்லி இருக்காங்க. அதுக்கு நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம், நீ எதுக்கு இங்க வர, பேசாம உங்க வீட்லயே தூக்கு போட்டுன்னு சாவுன்னு வாய்க்கு வந்தபடி பேசி திட்டி இருக்கான் ரஞ்சித். ஆசையா காதலிச்சு இவன் தான் நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆர்த்திக்கு ரஞ்சித் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப காயப்படுத்தி இருக்கு. இவன் தான் நம்ம உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவனே நம்மள சாக சொல்லிட்டான், இதுக்கப்புறம் எதுக்கு வாழணும்னு முடிவு பண்ண ஆர்த்தி தூக்க மாட்டிக்கிட்டு உயிரையே விட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது கடந்த ஆகஸ்ட் மாசம். ரஞ்சித்தால தான் ஆர்த்தி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு கொலவெறியில இருந்த ஆர்த்தியோட மாமா விஷால் ரஞ்சித்தோட கருவறுக்க திட்டம் போட்டு இருக்காரு. பல முறை போட்ட மர்டர் ஸ்கெட்ச்ல ரஞ்சித் சிக்காததுனால அவரோட நண்பன் நவீன வச்சு கதையை முடிக்க பிளான் தீட்டி இருக்காரு.
சம்பவத்தன்னைக்கு ரஞ்சித் வீட்டுக்கு போன நவீன் வா மச்சான் சரக்கடிக்க போகலாம்னு கூட்டிட்டு போயிருக்கான். ரஞ்சித்தோட வீட்ல இருந்து 200 மீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு காலி பிளாட்ல தான் நண்பர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மது குடிப்பாங்களா. அப்படித்தான் ரஞ்சித்த அன்னைக்கு அங்க கூட்டிட்டு போயிருக்கான் நவீன். அப்ப அந்த இடத்துல ஏற்கனவே மறைஞ்சிருந்த விஷாலும் அவனோட கூட்டாளிகளும் சேர்ந்து ரஞ்சித்த கத்தியால குத்தி கிழிச்சிருக்காங்க. அதிகப்படியான ரத்தம் வெளியேறி துடிதுடிச்சு போன ரஞ்சித் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரஞ்சித்தோட சடலத்தை தரன்னு இழுத்துட்டு போய் முட்புதருக்குள்ள வீசிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்காங்க. நவீன் கிட்ட நடத்தின விசாரணையில மொத்த உண்மையும் வெளியே வரவே கொலையாளிகள் விஷால், உதயகுமார், சுமன், தினேஷ்னு மொத்தம் 5 பேரை பிடிச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரஞ்சித் கொலை செய்யப்பட்ட இடத்துல கள்ளத்தனமா மது விற்பனை நடக்கிறதாவும் மாமூல் வாங்கிக்கிட்டு போலீஸ்காரங்க கண்டுக்காம விட்டுறாங்கன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. கள்ளத்தனமா மது விற்பனை நடக்கிறதுனால அந்த கிராமத்துல எந்த இடத்துலயும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படலன்னு கிராம மக்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. ரஞ்சித் கொலை செய்யப்பட்ட பிளாட்லயே ஏற்கனவே ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கிறதாவும் 4 வயசு சிறுமியை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறதாவும் ஆதங்கம் தெரிவிச்சிருக்காங்க ஊர் மக்கள். இப்படி கிரைம் ஸ்பாட்டா மாறி வர்ற இந்த இடத்துல சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால குற்றவாளிகள் யாருன்னு தெரியாம நாள்தோறும் பயத்தோடவே அந்த பகுதி மக்கள் வாழ்ந்துட்டு வர்றதா குற்றம் சாட்டியிருக்காங்க. மனைவியையும் 2 பிள்ளைகளையும் காணவில்லை என காவல் நிலையத்தில் கண்ணீரோடு புகார் அளித்த ஃபாரஸ்ட் ஆபீசர். வீட்டிற்கு சென்று ஆய்வு செய்த போலீசாருக்கு அதிர்ச்சி. ஃபாரஸ்ட் ஆபீசர் மீது திரும்பிய போலீசாரின் சந்தேக பார்வை. அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல். மனைவியையும் 2 பிள்ளைகளையும் கணவரை கொடூரமாக கொன்று உடல்களை குழி தோண்டி புதைத்தது ஏன்? நடந்தது என்ன? போன இடத்துல மனைவியையும் 2 குழந்தைகளையும் காணல சார், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு வனத்துறை அதிகாரி சைலேஷ். அவர் சொன்ன இடத்துல போலீஸ் தீவிரமா தேடியும் மனைவி 2 குழந்தைகளை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. ஒரு கட்டத்துல மனைவி குழந்தைகளை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த வனத்துறை அதிகாரி சைலேஷ் மேல போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா மனைவி குழந்தைகளை பத்தி போலீஸ் விசாரிச்சப்ப நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசி இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு போய் போலீஸ்காரங்க சோதனை பண்ணப்ப ஏதோ கடுமையான துர்நாற்றம் வீசி இருக்கு. வீட்டுக்கு பின்புறத்துல துர்நாற்றம் வரவே போலீஸ்காரங்க அங்க போய் பார்த்தப்பதான் ஒரு கொடூர சம்பவமே வெளிச்சத்திற்கு வந்துச்சு. குஜராத் பாவ் நகர்ல வனத்துறை அதிகாரியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு சைலேஷ். இவருக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. சைலேஷுக்கு தன்னோட வேலை பார்க்கிற கிரிஷ் வாணியாங்கிற பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நட்பு ரீதியா பழக ஆரம்பிச்ச 2 பேரும் நாளடைவுல எல்லை மீறி பழகி இருக்காங்க. இதுக்கிடையில சைலேஷோட மனைவிக்கு அவரோட நடவடிக்கையில சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குறிப்பிட்ட ஒரு செல்போன் நம்பர்ல இருந்து மட்டும் அடிக்கடி SMS வந்ததோட அதே நம்பர்ல இருந்து அடிக்கடி அழைப்பும் வந்திருக்கு. கால் ஹிஸ்டரி, வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே அதே நம்பர் தான் ஆக்கிரமிச்சிருந்திருக்கு. ஒரு ஆணோட பெயர்ல செல்போன் நம்பர் பதிவாகி இருந்ததுனால ஆரம்பத்துல சைலேஷோட மனைவி பெருசா கண்டுக்கல. என்னதான் ஆணாகி இருந்தாலும் 2 பேரும் மணிக்கணக்கிலேயா போன் பேசுவாங்க, இதை இப்படியே விடக்கூடாது, என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு நோட்டம் விட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் மனைவி 2 குழந்தைகள் எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைச்ச சைலேஷ் நடுராத்திரி நேரத்துல யார்கிட்டயோ செல்போன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா கண்ணை மூடி தூங்குற மாதிரி ஆக்டிங் செஞ்ச மனைவி காது கொடுத்து கணவரோட களவாணித்தனத்தை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. கூடிய சீக்கிரமே அவளை டைவர்ஸ் பண்ணிடுவேன், நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு எதிர்முனையில பேசினவங்க கிட்ட கணவன் சைலேஷ் பேசினதை கேட்டு ஷாக் ஆகி இருக்காங்க.
மறுநாள் காலையில இத பத்தி கணவர்கிட்ட கேட்டு சண்டை போட்டிருக்காங்க. அதிலிருந்தே கணவன் மனைவிக்கிடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கும் இருவருக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் ஏற்படவே மனைவிய கண்மூடித்தனமா தாக்கி இருக்கான் சைலேஷ். அதுல நிலை குலைஞ்ச மனைவி சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாங்க. மனைவிய அடிச்சு கொண்டத பசங்க 2 பேரும் பார்த்திருக்காங்க. ஒருவேளை இவங்களால இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு பயந்த சைலேஷ் பிள்ளைகள் 2 பேரையும் கழுத்தை நெரிச்சு கொடூரமான முறையில கொன்னு இருக்கான். அதுக்கப்புறம் 3 சடலங்களையும் வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டி புதைச்சிருக்கான். சம்பவம் நடந்து 3 நாளைக்கு அப்புறம் அந்த இடத்திலிருந்து துர்நாற்றம் வீசவே போலீஸ்ல சிக்கிடுவோம்னு பயந்து போன சைலேஷ் மனைவியையும் பிள்ளைகளையும் டூருக்கு கூட்டிட்டு போன இடத்துல காணோம்னு சொல்லி நாடகமாடி இருக்கான். விசாரணையில மொத்த உண்மையையும் சைலேஷ் ஒண்ணு விடாம சொல்லி இருக்கான். அடுத்து மனைவி பிள்ளைகளை கொடூரமா கொலை செஞ்சது மட்டுமில்லாம நாடகமாடின வனத்துறை அதிகாரி சைலேஷ கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. தோட்டத்தில் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த விவசாயிகள் குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் அதிக கற்கள் கொட்டப்பட்டிருந்ததை கண்டு சந்தேகம். கற்களை அகற்றிய கிராம மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. பாதி புதைக்கப்பட்ட நிலையில் கிடந்த ஆண் சடலம். பக்கத்து தோட்டக்காரர் அளித்த பகீர் வாக்குமூலம். கொலையாளிகள் 2 பேரை தட்டி தூக்கிய போலீஸ். கூலி தொழிலாளி கொன்று புதைக்கப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? நவம்பர் 19ஆம் தேதி அதிகாலை நேரத்துல செங்குட்டுவங்கிற நபரோட தோட்டம் வழியா சில பேரு ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் அதிக கற்கள் கொட்டப்பட்டு கிடந்திருக்கு. எதுக்கு இந்த பகுதியில மட்டும் அதிக கற்கள் கொட்டப்பட்டு கிடக்குதுன்னு சந்தேகப்பட்ட கிராம மக்கள் அந்த கற்களை அகற்றி இருக்காங்க. அப்ப அதுக்கு அடியில பாதி புதைஞ்ச நிலையில சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கிராம மக்கள் தோட்டத்தோட உரிமையாளர் செங்குட்டவனுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து தடயவியல் நிபுணர்களை கூட்டிட்டு வந்து தடயங்களை சேகரிச்ச போலீஸ் மோப்ப நாய்களையும் அழைச்சிட்டு வந்து கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்க தீவிர தேடுதல் வேட்டையில இறங்குனாங்க. முதல்ல தோட்டத்து உரிமையாளர் செங்குட்டுவன் கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க போலீஸ். அடுத்து பக்கத்து தோட்டத்துக்காரரான பொம்மன் கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ பார்த்த உடனே பொம்மனோட முகம் வேர்த்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவரு போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் முன்னுக்கு பின் முரணாவே பதில் அளிச்சிருக்காரு. இதனால பொம்மனுக்கும் உயிரிழந்த நபருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அவரை தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் உயிரிழந்த நபர் செல்வம்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்து அவர் அளிச்ச வாக்குமூலத்துல தான் செல்வம் யாரு, அவர் எந்த பகுதியை சேர்ந்தவரு, அவரு எதுக்காக கொலை செய்யப்பட்டாருன்னு மொத்த கேள்விகளுக்கும் விடை கிடைச்சது. ஈரோட்டுல உள்ள உடையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த செல்வம், ரமேஷ், சதீஷ்னு 3 பேரும் ஒன்னா வேலைக்கு போறது, சம்பாதிக்கிற பணத்துல ஒன்னா உட்கார்ந்து மது குடிக்கிறது, ஜாலியா ஊர் சுத்துறது, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூட அடிக்கடி சண்டை போடுறதுன்னு அதையே பொழப்பா வச்சிருந்திருக்காங்க. இவங்க மேல அடிதடி உள்ளிட்ட பல வழக்குகள் இருக்குன்னு சொல்லப்படுது. காடகநல்லி பகுதியில் உள்ள மகாதேவசாமி என்பவரோட தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்த பொம்மன்ங்கிற நபரு அதுல விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரோட நிலத்துக்கு செல்வம், ரமேஷ், சதீஷ்னு 3 பேரும் வேலை பார்க்க வந்திருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிக்கிறப்ப ஒருத்தர் மாறி மாறி தகாத வார்த்தைகளால திட்டிக்கிட்டு அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்களாம். அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கும் இந்த 3 பேரு உடையார்பாளையத்துல உள்ள ஒரு காட்டுக்குள்ள ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்பவும் இவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து கீழ்மணம் பகுதியில் உள்ள பொம்மனோட தோட்டத்துக்கு வந்த 3 பேரும் அங்கேயும் உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்ப 3 பேருக்கும் போதை உச்சத்துல ஏறி இருக்கு. செல்வம் ரமேஷை பார்த்து தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. அதுக்கு ரமேஷ், உனக்கு போதை ரொம்ப ஏறிடுச்சு, அதனால நம்ம வீட்டுக்கு போகலாம், இதுக்கு மேல உட்கார்ந்து மது குடிச்சா மறுபடியும் நமக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்லி இருக்காரு.
ஆனா ரமேஷோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத செல்வம் அவரை தகாத வார்த்தையால திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால கோபத்தோட உச்சத்துக்கே போன ரமேஷ் கீழே கிடந்த கட்டையை எடுத்து செல்வத்தை சரமாரியா தாக்கி இருக்காரு. அடுத்து கீழே கிடந்த கல்லை எடுத்த சதீஷ் செல்வத்தோட தலையிலேயே போட்டிருக்காரு. இதுல தலை செதஞ்சி ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு செல்வம். அதுக்கடுத்து சடலத்தை அங்கேயே போட்டுட்டு கிளம்பின 2 பேரும் நேரா பொம்மனோட வீட்டுக்கு போயிட்டு செல்வத்துக்கும் எங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அதனால செல்வத்தை நாங்க அடிச்சே கொலை செஞ்சிட்டோம்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்ட பொம்மன், மது குடிக்காதீங்கன்னு உங்ககிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன், ஆனா என் பேச்ச கேட்கல. அந்த மதுவால இப்ப ஒருத்தன் உயிரிழந்துட்டான். என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்களே பாத்துக்கோங்க, உங்களுக்கு என்னால ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் புஞ்சை புளியம்பட்டிங்கிற பகுதிக்கு போயிட்டு பதுங்கிட்டாங்க. அடுத்து மறுநாள் காலையில தன்னோட நிலத்துக்கு போன பொம்மன் சடலம் தோட்டத்துல கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. சடலம் இங்க கிடந்தா நாம மாட்டிப்போன்னு நினைச்ச பொம்மன் அந்த சடலத்தை எடுத்து பக்கத்துல உள்ள செங்குட்டுவனோட நிலத்துல புதைச்சு வச்சிருக்காரு. அடுத்து யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக புதைக்கப்பட்ட இடத்துல கற்களை கொட்டி வச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்திருக்காரு பொம்மன். ஆனா பொம்மனை கையும் களவுமாக பிடிச்ச போலீஸ் அவர் மூலமாவே ரமேஷ், சதீஷ் பதுங்கியிருந்த இடத்தை கண்டுபிடிச்சு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. டீ கடைக்கு தேவையான பொருட்களை வாங்க சென்ற டீ கடை உரிமையாளர். திடீரென வந்த 2 பேர் டீ கடை உரிமையாளரை ஓட ஓட வெட்டி படுகொலை செய்த கொடூரம். 10 மாதங்களாக நீடித்த முன்பகைதான் கொலைக்கு காரணம் என பகீர் தகவல். சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 25 நாட்களில் மட்டும் 5 கொலைகள் நடந்துள்ளதால் பீதியில் உறைந்துள்ள மக்கள். சிவகங்கையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை காவல்துறையின் கையை மீறி போகிறதா? டீ கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு தன்னோட பைக்ல வேளாரேந்தல் விளக்கு பகுதிக்கு போய்கிட்டு இருந்தாரு சர்க்குணம். அப்ப எதிர்முனையில பைக்ல வந்த 2 பேரு சர்க்குணத்தை வழி மறிச்சு வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. அடுத்து கண்ணுமைக்கிற நேரத்துல மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்த அந்த கும்பல் சர்க்குணத்தை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த சர்க்குணத்தோட உறவுக்காரங்க சடலத்தை பார்த்து கதறி அழுதுருக்காங்க. அப்ப அங்கிருந்த உறவுக்காரங்க கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க போலீஸ். சர்க்குணத்தை யாரு கொலை செஞ்சா, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, கிராமத்துக்குள்ள அடையாளம் தெரியாத நபர்களோட நடமாட்டம் இருந்துச்சான்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு சர்க்குணத்தோட அண்ணன் கருப்பையாவுக்கும் பக்கத்து வீட்டுக்காரர் ஹரிதாசுக்கும் ரொம்ப நாட்களா பிரச்சனை இருந்துச்சு, அவங்க தான் சர்க்குணத்தை கொலை செஞ்சிருக்கணும், எங்களுக்கு அவங்க மேலதான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. உறவுக்காரங்க சொன்னதை வச்சு மாதவன் ஹரிதாஸோட வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். அப்ப வீட்ல யாருமே இல்ல. அடுத்து அவங்களோட நம்பருக்கு போன் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்ப போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதனால மாதவனும் ஹரிதாசும் தான் கொலையாளிகள்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் 2 பேரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப சிக்னல் வேறொரு கிராமத்துல காட்டி இருக்கு. உடனே சிக்னல் காட்டின ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் மாதவனையும் ஹரிதாசையும் பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. சிவகங்கையில் உள்ள வேளாரேந்தல் விளக்கு பகுதியைச் சேர்ந்த சர்க்குணத்துக்கு கல்யாணமாகி குழந்தைங்க இருக்காங்க. இவரு மரவமங்கலம் பகுதியில டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இவரும் இவங்க அண்ணன் கருப்பையான்னு எல்லாருமே ஒரே வீட்ல தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கருப்பையா தன்னோட வீட்டு பக்கத்துல வைக்கோலை போட்டு வச்சிருக்காரு. அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் ஹரிதாசுக்கு சொந்தமான மாடு அந்த வைக்கோலை மேய்ஞ்சதா சொல்லப்படுது. இத பார்த்து கோபமான கருப்பையா அந்த மாட்டை அடிச்சு துரத்தி விட்டுட்டு, நான் கஷ்டப்பட்டு வைக்கோலை வாங்கி வச்சா உன் மாடு எல்லாத்தையும் மேய்ஞ்சிருது, உன் மாட்டை ஒழுங்கா கட்டி வைக்க மாட்டியான்னு ஹரிதாஸ திட்டி இருக்காரு. அதுக்கு ஹரிதாஸ், என் மாடு அப்படித்தான் வைக்கோலை சாப்பிடும், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு கருப்பையாவை தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. இதனால ஆத்திரமடைஞ்ச கருப்பையா வீட்ல இருந்த அரிவாளை எடுத்துட்டு வந்து ஹரிதாஸ வெட்டி இருக்காரு.
இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த ஹரிதாஸ் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்கிருந்தவங்க அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கருப்பையாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமும் இந்த 2 குடும்பத்துக்குள்ள அப்பப்ப பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கு. இதுவே இவங்களுக்குள்ள முன்பகையாவும் மாறி இருக்கு. கருப்பையாவோட நடவடிக்கைய பார்த்து கடும் கோபத்துல இருந்த ஹரிதாஸ் இவனை இப்படியே விட்டு வச்சா ஊர்ல ஒருத்தனும் நம்மள மதிக்க மாட்டான்னு நினைச்சு நடந்த எல்லாத்தையும் தன்னோட நண்பன் மாதவன் கிட்ட சொல்லி கருப்பையாவை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு கருப்பையா பஸ் ஸ்டாப்ல நின்னுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்க வந்த மாதவனும் ஹரிதாஸும் அவருக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல அங்க வந்த ஒரு பஸ்ல ஏறி கருப்பையா கிளம்பிட்டாரு. அப்ப கருப்பையாவோட தம்பி சர்க்குணம் தன்னோட பைக்ல டீ கடைக்கு தேவையான பொருட்களை வாங்க வந்திருக்காரு. சர்க்குணத்தை பார்த்த 2 பேரும் அண்ணன் தப்பிச்சு போனா பரவாயில்ல, தம்பிய போட்டு தள்ளிடலாம்னு முடிவு பண்ணி இருக்காங்க. அதுபடி சர்க்குணத்தை சரமாரியா வெட்டி கொலை செஞ்ச அந்த 2 பேரும் வேற ஒரு கிராமத்துல போயிட்டு தலைமறைவாயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மாதவன் ஹரிதாஸை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. சிவகங்கையில மட்டும் கடந்த 25 நாட்கள்ல 5 கொலைகள் நடந்திருக்கு. இதனால கிராம மக்கள் பீதியில உறைஞ்சு போயிருக்காங்க. சிவகங்கையில சட்ட ஒழுங்கு பிரச்சனை காவல்துறையினரோட கைய மீறி போறதா குற்றம் சாட்டிய சமூக ஆர்வலர்கள் இது போன்ற குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறவங்களை தடுக்க காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி இருக்காங்க. அதிமுக எம்எல்ஏவின் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளை கும்பல் எம்எல்ஏவை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு வீட்டில் உள்ள நகைகளை திருடிச் சென்று வெறியாட்டம். அதிமுக எம்எல்ஏவை சுட்டுக் கொன்ற பவாரியா கும்பலைச் சேர்ந்த 4 பேரை தொக்காக தட்டி தூக்கிய தமிழக போலீஸ். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடந்து வந்த வழக்கு. 3 பேர் குற்றவாளிகள் என அதிரடி தீர்ப்பு. ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை 2:45 மணி கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவா இருந்த சுதர்சனம் தன்னோட வீட்டுல நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவரோட வீட்டு கதவை யாரோ உடைக்கிற சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு முதல்ல அவரோட மகன் அறையை விட்டு வெளியில வந்திருக்காரு. அப்ப அவரை சுத்து போட்ட 6 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியா தாக்கி ஒரு அறையில வச்சு போட்டி இருக்காங்க. மகனோட அலறல் சத்தத்தை கேட்ட சுதர்சனம் கூச்சலிட்டபடியே மாடியிலிருந்து கீழே வந்திருக்காரு. அப்போ அந்த கும்பல் அவரை துப்பாக்கியால சுட்டு இருக்காங்க. இதுல எம்எல்ஏ சுதர்சனம் ரத்த வெள்ளத்துல துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் துப்பாக்கி முனையில 62 சவரன் தங்க நகை பணம்னு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டுல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் நடத்தின விசாரணையில இந்த கும்பல் வடமாநிலத்தைச் சேர்ந்த பவாரியா கும்பல்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்து இந்த கும்பலை பத்தி தெரிஞ்சுக்க போலீசார் தீவிர விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் பவாரியா கும்பலை பத்தி பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியில வந்துச்சு. தென் மாநிலங்களை குறிவச்சு 1995ஆம் ஆண்டிலிருந்து 2005ஆம் ஆண்டு வரை கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு போலீஸ்காரங்க கிட்ட சிக்காம வெறியாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த பவாரியா கும்பல். பவாரியா அப்படின்னா உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்கள்ல உள்ள குறிப்பிட்ட பகுதிகளில் இயங்கிக்கிட்டு இருக்கிற குற்றவாளிகளை குறிக்கும் சொல்லுன்னு சொல்லப்படுது. இவங்க 5 முதல் 10 பேர் கொண்ட குழுக்களா தான் இயங்குவாங்களாம். பெரும்பாலும் கண்டெய்னர் லாரிகள்லையும் நெடுஞ்சாலை ஓரங்கள்ல தான் இந்த குழு தங்குவாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த கும்பல் பொதுமக்கள் கூட வசிக்காம அவங்கள விட்டு விலகித்தான் இருப்பாங்க. பொதுவா இந்த கும்பலை சேர்ந்த ஆண்கள் சாலையில போகிற லாரிகளை திருடி அதை வச்சுதான் கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுவாங்க. இவங்க கொள்ளையடிக்க போகும்போது மத்தவங்க இந்த கும்பலை பிடிச்சிடக்கூடாது, யாருக்கும் அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தங்களோட உடல் மற்றும் முகத்துல களிமண் இல்லைன்னா கரிய நிற எண்ணெயை பூசிக்கிட்டு தான் போவாங்களாம்.
அதே மாதிரி பவாரியா கும்பலை சேர்ந்த பெண்கள் பகல் நேரத்துல பிச்சை எடுக்கிற மாதிரி நடிச்சு தனியா இருக்கிற வீடுகளை நோட்டமிட்டு அந்த வீடு பத்திய தகவலை தங்கள் குழுவை சேர்ந்த ஆண்களுக்கு சொல்லுவாங்களாம். அதுக்கடுத்து அந்த கொள்ளை கும்பல் இரவோடு இரவா கொடூர ஆயுதங்களோட இரும்பு ராடு, கத்தி, நாட்டு துப்பாக்கிகளை எடுத்துக்கிட்டு வந்து அந்த வீட்டை குறி வச்சு தாக்குவாங்களாம். வீட்டுல உள்ளவங்க இந்த கும்பலுக்கு பயந்து வீட்டுல உள்ள பொருட்களை திருடிட்டு போங்க, ஆனா எங்களை ஒண்ணும் பண்ணிராதீங்கன்னு கெஞ்சினா கூட அந்த கும்பல் அதை காது கொடுத்து கூட கேட்காம முதல்ல அந்த வீட்டு ஆண்களை அடிச்சே கொள்ளுவாங்களாம். அதுக்கடுத்து இளம் பெண்களை அந்த கும்பல் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு சில மணி நேரத்துல சுவடே தெரியாத மாதிரி அந்த நகரத்தை விட்டே மாயமாகிடுவாங்களாம். பெரும்பாலும் இந்த கும்பல் கொள்ளையடிக்கிறது புறநகர் பகுதியில் உள்ள தனியா இருக்கிற வீடுகளை குறி வச்சுதான். அப்படித்தான் கடந்த 2005 இந்த கும்பல் கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏ சுதர்சன வீட்டுக்கு கொள்ளையடிக்க போனாங்க. அப்ப அந்த கும்பலை பார்த்து கத்தி கூச்சலிட்ட சுதர்சனத்தை அந்த கும்பல் துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்த நிலையில பவாரிய கும்பலை பிடிக்க அப்போதைய கூடுதல் ஆணையர் SR ஜான்கிட் தலைமையில தனிப்படைய அமைச்சு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுச்சு. அதுக்கடுத்து போலீசார் அந்த கொள்ளையர்கள் பத்தியும் பக்கத்து மாநிலத்தில் நடத்தின கொள்ளை சம்பவங்களை பத்தியும் அவங்களோட செயல்பாடுகளை பத்தியும் தகவலை திரட்ட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் போலீசாருக்கு அந்த பவாரியா கும்பல் பத்தி தகவல் தெரிஞ்சிருக்கு. ஜான்கிட் வடமாநிலத்தவர் அப்படிங்கறதுனால அவரு ஊபி போலீஸ் கிட்ட இங்க நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இருக்காரு. அதுக்கடுத்து அதே வருஷத்துல தனிப்படை போலீசார் ஊபி, டெல்லி போன்ற வடமாநிலங்கள்ல முகாமிட்டு பல மாதங்களா அங்கேயே தங்கி மாறு இடத்துல அந்த கொள்ளையர்களை கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. இஸ்திரி கடைக்காரரை போலவும் டீ விக்கிறவங்க மாதிரியும் லாரி டிரைவர் மாதிரியும் கொள்ளையர்களை பத்தி தகவலை சேகரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து மறு வருஷமே ஜான்கிட் தலைமையிலான தனிப்படை தங்களோட ஆபரேஷனை தொடங்கி இருக்காங்க. ஹரியானாவை சேர்ந்த பவாரியா கொள்ளை கும்பலோட தலைவனை தன்னோட ஆதரவாளர்களோட மீரட் பகுதியில் உள்ள ஒரு வீட்டுல பதுங்கி இருக்கிறதா போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இப்பவே அந்த பகுதிக்கு போனா அந்த கும்பல் நம்மள தாக்குவாங்கன்னு நினைச்ச போலீஸ் அதிகாலை நேரத்துல அந்த வீட்டை சூழ்ந்து இருக்காங்க. ஆனா இந்த தகவலை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட பவாரியா கும்பல் பக்கத்துல உள்ள காட்டு பகுதியில பதுங்கிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த காட்டு பகுதிக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த கும்பலோட தலைவனும் அவனோட ஆதரவாளர்களும் போலீஸை நோக்கி துப்பாக்கியால சரமாரியா சுட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்நாடு போலீசாரும் பதிலுக்கு அந்த கும்பலை சுட்டு இருக்காங்க. இதுல பவாரியா கும்பலோட தலைவனும் அவனோட கூட்டாளியும் உயிரிழந்துட்டாங்க. இத பார்த்து பயந்து போன மத்த நபர்கள் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்கடுத்து போலீசார் ஹரியானாவை சேர்ந்த ஓம் பிரகாஷ், ராகேஷ், ஜெகதீஷ், அசோக், ஜெயில்தார் சிங்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து புழல் சிறையில அடைச்சிட்டாங்க. இதுல ஓம் பிரகாஷ் சிறையிலேயே உயிரிழந்துட்டான். இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. வழக்குல கிட்டத்தட்ட 86 பேரை காவல்துறை சாட்சிகளா விசாரிச்சாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா நடந்துட்டு வந்த இந்த வழக்குல இப்ப தீர்ப்பு வெளியாகி இருக்கு. அதுல ஹரியானாவை சேர்ந்த ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோர் குற்றவாளிகள்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கு. அப்ப நாங்க எந்த தவறையும் செய்யலன்னு அந்த குற்றவாளிகள் நீதிபதி கிட்ட சொல்லி இருக்காங்க. ஆனா அதை கண்டுகொள்ளாத நீதிபதி 3 பேருக்கும் வரும் 24ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும்னு சொல்லி இருக்காங்க. சுதர்சனம் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜெயில்தார் சிங் குறித்து 24ஆம் தேதி தெரிவிக்கப்படும்னு நீதிபதி சொல்லி இருக்காங்க. தீர்ப்புக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திச்ச சுதர்சனத்தோட மகன் KS விஜயகுமார் பவாரியா குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு கண்ணீரோட வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இப்ப அவங்களோட வக்கீல் சொல்லியிருக்கிறது 20 வருஷமா அவங்க ஜெயிலில் இருக்காங்க, தொடர்ந்து இந்த கேஸுக்கு கோஆபரேட் பண்றாங்க, அதை நீங்க கன்சிடர் பண்ணுன்றாங்க. வெளியில விட்டாலும் திரும்பி இவங்க மறுபடியும் அதே கொள்ளை தான் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு திரும்பி நம்ம காவல்துறை இப்போ ஏற்கனவே பிடிச்ச போல இந்த அடுத்த டீம் எல்லாம் போய் அதை போய் பிடிக்குமான்றது நமக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அந்த ஊர்ல நமக்கு அந்த ஊர் போலீஸே கோஆபரேட் பண்ண மாட்டாங்க அந்த மக்கள். நம்ம இங்கிருந்து போற போலீஸையும் யாரும் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. அது போல ஊர் அது அந்த பக்கம் ஹரியானா, ராஜஸ்தான் அதெல்லாம்.
ஸோ அதனால் இவங்கெல்லாம் வந்து தூக்கு தண்டனை கொடுத்தா தான் அடுத்தது அந்த பகுதியிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார எந்த ஒரு குற்றவாளியும் வரமாட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.